நேத்து வந்து வியானா என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, சபரிய பார்த்து நீங்க வந்து வெறும் மிக்ஸ்சர் தான் சாப்பிட்டுட்டு இருந்தீங்க இங்க இவ்ளோ நாளா. உங்களுக்கு பதிலா நானாச்சும் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சபரிய பார்த்து சொல்லியிருப்பாங்க. சபரிக்கு அதில பயங்கரமா கோவம் வந்துருச்சு. கடைசி வந்துட்டு அந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் வெர்சஸ் ஃபைனலிஸ்ட்ன்னு ஒரு டாஸ்க் நடந்துச்சு. அந்த டாஸ்க்ல வந்துட்டு வரிசையா கப் அடுக்கி வச்சிருப்பாங்க. அந்த கப் எல்லாத்தையும் தூக்கி ஒரு ட்ரேக்குள்ள போட்டுட்டு, அப்புறமா வரிசையா பலூன் கட்டி வச்சிருப்பாங்க. அந்த பலூன வந்து காலால மிதிச்சு உடைக்கணும். அதுக்கு வந்துட்டு சபரி வந்து எல்லா கப்பையும் எடுத்து உள்ள போட்டு அவ்ளோ பலூனையும் முடிக்கும்போது தான் அவ்ளோ பலூனையும் ஜம்ப் பண்ணி ஃபாஸ்ட்டாக உடைச்சிருப்பாரு. அந்த கடைசி பலூனை வந்துட்டு ஏதோ வியானாவே அடித்தது மாதிரி ஒரு ஓங்கி ஒரு மிதிச்சிருப்பாரு. மிதிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த டைமில் தான் வந்துட்டு வியானா வெறும் கப்பை மட்டுமே எடுத்து உள்ளே போட்டிருப்பாங்க. அப்போ அந்த பலூனை உடைக்க ஸ்டார்ட்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த டாஸ்க்கை முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டு ஏதோ மிக்சர் சாப்பிட்டுட்டு இருந்தேன்னு சொன்னியேம்மா, இதில் டாஸ்க்லேயே உன்னால் வின் பண்ண முடியலையே அப்படின்னு கேட்டிருப்பாரு. அப்போ வந்து என்ன சொன்னீங்க நீங்கள் வந்து மிக்சர் தானே சாப்பிட்டுட்டு இருந்தீங்க, மிக்சர் சாப்பிட்டுட்டு இருந்தால் மிக்சர் தான் சாப்பிட்டீங்கன்னு சொல்ல முடியும், பிரியாணி சாப்பிட்டீங்கன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வியானா சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு அவர் சொல்கிறாரு, ஆமாம் கரெக்ட் மிக்சர் சாப்பிட்டேன், கூடவே நீ பண்ண கேசரியில் தான் போட்டு தான் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. வியானாக்கு பயங்கரமாக கோவம் வந்துருச்சு. எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வந்துட்டு இவங்களை வந்து கொஞ்சம் அட்டாக் பண்ணுவாங்க. இது எல்லா வாரமும் நடக்கிறது தான், எல்லா இதுலேயுமே நடக்கிறது தான். பட் இது வந்து வியானா வந்து ஒரு மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கிடைக்கிற சான்ஸ்லலாம் வந்து சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. நேற்று ஒரு இடத்துல வந்துட்டு திவாகர் வந்து திவ்யாவை சொல்லியிருப்பார், திவ்யா உண்மையிலே ரொம்ப பாவம்னு. இவங்க உடனே அந்த கையை வச்சு அமுத்தி அதை பேச விடாமல் அதை ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இன்னொரு இடத்துல வந்துட்டு திவ்யா தான் ஒழுங்காக இது பண்ணுது இந்த சாப்பாட்டுக்குன்னு சொல்ல வந்திருப்பாங்க. சொல்ல வந்ததை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த இடத்த கட் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து வினோதண்ணா தான் சாப்பாடு கொடுக்குறாருன்னு சொல்லி மாற்றி சொல்லியிருப்பாங்க. திரும்பவும் நைட் லைவில் திவ்யா கொடுத்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க போல இருக்குது. அதை பற்றி நான் அடுத்த வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.